எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கிறிஸ்டியானிட்டிக்கும் தமிழுக்கும் இருக்கிற கனெக்ஷனை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஜீசஸுக்கான தமிழ் அர்த்தத்தை நம்ம பார்த்துடலாம். ஜீசஸை வந்து ரெண்டாக பிரித்தோம்னா ஜூ ப்ளஸ் ஈசஸ் அப்படின்ற வார்த்தை வரும். ஜூ இனத்திலிருந்து வந்த ஒரு ஈசன்னு சொல்கிற மாதிரி இந்த வார்த்தை அமைஞ்சிருக்கு பாருங்க. அதாவது ஈஸ்வரன்ற வார்த்தையை நம்ம திரும்ப ரெண்டாக பிரித்தோம்னா ஈஸ் கூட்டல் அவர் அப்படின்னு வரும். அப்போ ஈஸ்ன்றது வந்து ஒரு பேர் இல்லையா? இந்த ஈஸோடைய கடைசியில் ஐயை சேர்த்துக்குவாங்க. அப்போ என்ன வரும்? இசைன்ற மாதிரி வரும். இசை மூலமா நம்ம கடவுளை தரிசனம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஈஸ்ன்ற வார்த்தை வந்து அமைஞ்சிருக்கு. இதே சிவன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா ஈஸ்வரனை. சிவத்துக்கு என்ன அர்த்தம்னா சவம்ன்றது தான். சவம்னா இறந்து போனவன்னு அர்த்தம் இல்லையா? அதாவது இறந்து போய் முதுமக்கள் தாழியில வந்து நம்ம அடைச்சி புதைப்போம் இறந்தவங்களை. அப்படி கடத்துக்குள்ள அந்த கடம்ன்றது பானைக்குள்ள போனவங்கள தான் வந்து கடவுள் நம்ம சொல்றோம். அப்படி வர மாதிரி இறந்து போனவங்கள வந்து கடவுளா கும்பிடுற இந்த வழக்கம் வந்து சிவம்னு மாறிச்சு. அப்போ ஜூ இனத்து மக்களுடைய ஈசன்னு சொல்லப்படுற இந்த ஜீசஸ் தான் அவங்க வழிபடுறாங்களா ஜூவிஷ் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்க ஜீசஸை வந்து வழிபடலை. அதுக்கு பதிலாக அவங்க வழிபடுற கடவுளோட பேர் வந்து யாவே அப்படின்னு சொல்லப்படுது. இந்த யாவே பேர் கூட ரெண்டா பிரிச்சோன்னா யா வே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம். யான்னா தெற்குன்னு அர்த்தம். யா திசை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? யா திசைன்னா தெற்கு திசைன்னு அர்த்தம். யான்றது தெற்கு. அப்ப வே அப்படின்றது வந்து வேர்னு சொல்லலாம் நம்ம. அதாவது தெற்குல இருந்து நாங்க வந்தவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த யாவே அப்படின்ற கடவுளை வந்து ஜூ மக்கள் ஃபாலோ பண்றாங்க. அடுத்த வார்த்தை வந்து மெசையா. அதாவது ஜீசஸே பார்த்தீங்கன்னா ஒரு மெசையா தான் இல்லையா? இந்த வார்த்தையை வந்து டீகோட் பண்ணாலே இன்னும் கிளியரான ஐடியா கிடைச்சிரும். மா ஈசையா. அதாவது மான்னா பெரியன்னு அர்த்தம். ஈசன் அப்புறம் ஐயா. தமிழில் வந்து ஐயான்ற வார்த்தை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்டாக கூப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. மிகப்பெரிய ஈஸ்வரன் ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வார்த்தை மெசையான்ற வார்த்தை அமைஞ்சிருக்கு. அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன். கிறிஸ்டியன்ற வார்த்தையே வந்து தமிழ் கல்ச்சரில் இணைஞ்சிருக்கிற ஒரு வார்த்தை தான். கிறிஸ்டின்னா கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. அதாவது கிருஷ்ணாவை ஃபாலோ பண்ணுற மக்கள் வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறது தான். கிருஷ்ணான்றது வந்து விஷ்ணுவோடைய 8வது அவதாரம்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த கிருஷ்ணான்ற வார்த்தையை வந்து இன்னும் கொஞ்சம் பிரித்தோன்னா கிரி ஈசன் அண்ணா அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். கிரின்னா மலைன்னு அர்த்தம். மலையில் வாழ்கிற ஒரு ஈசன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வார்த்தை அமைஞ்சிருக்கு. இதை இன்னொரு விதமும் பிரிக்கலாம். கிரி ஈசன். கிரின்னா கிழிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது கொல்றதுன்னு சொல்லலாம். ஈசனை கொல்ற விதமா இந்த வார்த்தை வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது ஈசனை வந்து கொல்றவங்க நாங்க அப்படின்ற மாதிரி, ஈசனை வந்து கழுவுல ஏற்றுறது மக்கள் நாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வார்த்தை கிறிஸ்டின்ற வார்த்தை விட அமைஞ்சிருக்கு. இதுல நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இது தெரிஞ்சு ரெண்டுமே வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து பொருந்தும். அடுத்த வார்த்தை பேப்டிசம். இந்த வார்த்தையும் பார்த்தீங்கன்னா அழகான தமிழ் அர்த்தம் தான். பாப் அப்படின்னா பாவம்னு அர்த்தம் தமிழ்ல. சமஸ்கிருதத்துலயும் பார்த்தீங்கன்னா பாப்பு அப்படின்னா பாப்புன்றது வந்து பாவம்னு சொல்லுவாங்க. அங்கேயும் வந்து பாவம்னு சொல்லுவாங்க சின்னு இங்கிலீஷில். அதாவது கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்டியனா மாறதுக்கு முன்னாடி பேப்டிசம் வந்து அவங்களுக்கு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அந்த டைமில் சில மந்திரங்களெல்லாம் சொல்லி அவங்கள தண்ணியில் குளிக்க வச்சு ஒரு ரிச்சுவல் ஹோலி பாத் ஒன்று பண்ணுவாங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க முழு கிறிஸ்டியனாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதே கல்ச்சரு தமிழ்லையும் இருக்குது. அதாவது நம்ம பாவங்களெல்லாம் நாங்கள் கழுவுறதுக்காக கங்கையில் போய் நீராடுற மாதிரி ஹிந்துஸ்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ இதே கல்ச்சர் தான் வந்து பேப்டிசம்னு சொல்லப்படுதாங்க. அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா போப்பு. போப்புன்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற ப்ரீஸ்ட்டை வந்து நம்ம கூப்பிடும்போது அவங்கள வந்து ஃபாதர்னு கூப்பிடுறது வழக்கம். இப்போ ஃபாதர்னா அப்பா இல்லையா? தமிழில் இந்த அப்பான்ற வார்த்தையை வந்து போப்பை மாறி இருக்கு. அதாவது இப்போ அதாவது சான்ஸ்கிரிட்லேயும் பார்த்தீங்கன்னா பாப்பா அப்படின்வாங்க. பாப்பான்னா அப்பான்னு அர்த்தவங்க. தமிழ்லையும் வெறும் பான்னு கூப்பிடுவாங்க. சில பேர் வந்து பாப்பான்னு கூப்பிடுவாங்க. அப்பாவை இப்படி கூப்பிடுறது பழக்கம். அடுத்த வார்த்தை பிஷப்பு. பிஷப்புன்ற வார்த்தை வந்து ஹை பிரிஸ்ட்னு சொல்லுவாங்க கிறிஸ்டியன்ஸில். இது வந்து பெரிய ஈசன் அப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வார்த்தை வந்து அமைஞ்சிருக்கு. இதுவும் வந்து ஒரு அழகான தமிழ் வார்த்தை தான். அடுத்ததா ஆடம்ன்ற வார்த்தையை வந்து நம்ம டீகோட் பண்ணலாம். கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும்
கடவுள் வந்து ஆடமை படைச்சாருன்னு சொல்லப்படுது. ஆடம்ல இருந்து தான் வந்து நம்ம மக்கள் எல்லாருமே வந்து பிறந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. முதல் மனிதர் இல்லையா ஆடம்ன்றது. ஆனா தமிழ்ல இந்த ஆடம்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா ஆதவன்னு சொல்லலாம். ஆதவன் இல்லையா, ஆத கூட்டல் அவன். ஆதவன்னா சூரியன் அர்த்தம். அதாவது கடவுள் வந்து சூரியனை படைச்ச மாதிரி சொல்லப்படுதீங்க. அடுத்த வார்த்தை ஈவு. ஈவுன்றது வந்து ஆடமுடைய மனைவின்னு சொல்லப்படுது. கிறிஸ்டியானிட்டியில ஈவை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா ஆடமுடைய விலா எலும்புலேருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதை டீகோட் பண்ணால் ஒரு அழகான ஒரு கதை கிடைக்கும். என்னன்னா ஈவுன்ற வார்த்தை வந்து அழகான தமிழ் வார்த்தை தான். ரிமைண்டர்னு சொல்லலாம் இங்கிலீஷில். சூரியன்லேருந்து வந்த மீதி அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வார்த்தை அமைஞ்சிருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா நிலவு குறிக்கிறதா இந்த வார்த்தை. ஆதவன் சூரியன்னா அவருடைய மனைவி நிலவை தானே இருக்க முடியும். அதனால தான் ஈவினிங்ன்ற வார்த்தையும் இங்கிலீஷில் இருக்குது. ஈவினிங் அப்படின்னு சொல்ல இந்த இந்த நேரத்தில் தான் வந்து, அதாவது மாலை நேரத்தில் தான் வந்து இந்த நிலவும் தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா. இப்படியே ஆடம் அண்ட் ஈவுன்ற கதையை வந்து நம்ம நிலவு சூரியன்ற மாதிரி பிரிச்சிட்டோம். அப்போ இவங்க கதையில் முக்கியமான பங்கு வகிக்கிற இந்த சாட்டன்ற அந்த பாம்புடைய கதையை நம்ம பார்த்துருவோம். இப்போ கிறிஸ்டியானிட்டியில் வந்து என்ன சொல்லப்படுறாங்கன்னா சாட்டன்ற பாம்பு வந்து ஒரு நாலேஜ் ஃப்ரூட்டை வந்து சாப்பிட சொல்லி ஈவுக்கு சொல்லும். ஈவு அதை சாப்பிட்டுட்டு அவனுடைய புருஷனான ஆடமுக்கும் அதை சாப்பிட சொல்லும். இப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததுன்ற மாதிரி சொல்லி கிறிஸ்டியானிட்டியில் சொல்லப்படுது. ஆனால் இந்த கதையை நம்ம டீகோட் பண்ணால் நம்மளுக்கு வேற ஒரு பொருள் கிடைக்குது. சேட்டன் இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம பார்த்தோம்னா சனி கிரகம்னு சொல்லலாம் இல்லையா. சேட்டன் பிளானட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஆல்ரெடி 2 கிரகம் பார்த்துட்டோம். அப்போ சேட்டனும் ஒரு கிரகமாக தானே இருக்கும். இந்த சனி கிரகத்தோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமியை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான வேலையை வந்து சனி கிரகமும் இந்த செவ்வாய் கிரகமும் செஞ்சிட்டு இருக்கு. அதாவது பூமியில உயிர்கள் பிறக்கிறதுக்கு இந்த ஆடமும் ஈவும் வந்து ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. அதாவது சூரியனும் நிலவும் முக்கியமான காரணமா இருந்தாலும் இந்த பூமியில இந்த உயிர்கள் நிலைச்சு நிற்கிறதுக்கு இந்த வியாழன் கோளும் சனி கோளும் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. ஏன்னா இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் நம்ம மேல விழாம, இந்த பூமி மேல விழாம தடுக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இந்த கேஸ் ஜெயிண்ட் பிளானட்டுங்க. இதையே நம்ம வேற மாதிரி கூட சொல்லலாம். இந்தியன் ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் இந்த சனி கிரகம்ன்றது சின் போலீஸ் கிரகம்னு சொல்லப்படுது. அதாவது மக்கள் அவங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை கொடுக்குற ஒரு கிரகமா வந்து இந்த சனி கிரகம் சொல்லப்படுது. இந்த பாவத்துக்கான தண்டனை எப்போ கொடுக்கும் அப்படின்னா அந்த சனி கிரகம் அதோடைய ரொட்டேஷன் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ சனி கிரகம் ஒரு 30 வருஷம் எடுத்துக்கும் அந்த சூரியனுக்கு ஃபுல் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு. அந்த 30 வந்து டிவைட் பை 12 போட்டுக்கிட்டோம்னா 2.5ன்ற மாதிரி கிடைக்கும். அந்த 2.5 வந்து மல்டிப்ளை பை 3ன்னு போட்டோம்னா அந்த 7.5ன்ற ஒரு வார்த்தை வரும். அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து அவனுடைய ஆயுள் காலத்தில் எவ்ரி 30 இயர்ஸில் வந்து 7.5 வருஷம் வந்து சனி கிரகம் அவனை வந்து கிராஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்படி கிராஸ் பண்ணுற நேரத்தில் தான் வந்து அவன் செய்ததுக்கான பாவங்களுக்கான தண்டனையை வந்து அவனுக்கு கிடைக்கும் அந்த டைமில். அதனால தான் கிறிஸ்டியன்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச பாவத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் சர்ச்சுக்கு போயிட்டு ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்புகள் கேட்பாங்க. நாங்கள் சனி கிரகன் வந்து எங்களை நாங்கள் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை கொடுக்க வரப்போது அந்த பாவத்துக்கான தண்டனை வந்து எங்களை தப்பிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாவங்களை வந்து ஓப்பனாக சொல்லி மன்னிப்பும் கேட்பாங்க, பிராயசித்தமும் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க செஞ்ச பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபாதர் யாரும் அவங்களுக்கான பிராயச்சித்தமும் சொல்லுவார். ஆனால் இந்தியன் ஆஸ்ட்ராலஜி பிரகாரம் பார்த்தோன்னா பாவத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கான சில வழிமுறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்ன பண்ணாலும் சனி கிரகத்துடைய தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது. இந்த பிராயச்சித்தம் செய்கிறது மூலமாக அவங்க கிடைக்க போகிற தண்டனை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சர்ச்சுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த நவகிரகத்தினுடைய கான்செப்ட் தான் அங்கே சொல்லப்படுது. அடுத்த வார்த்தை மேரி மெக்டலின். ஜீசஸை ஃபாலோ பண்ண ஃபாலோவர்களில் ஒருத்தர்னு சொல்லப்படுது. அதாவது இந்த வார்த்தையை நம்ம டீகோட் பண்ணாலே ஜீசஸோட மனைவி இவங்க தான்ன்றது நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். மேரி அப்படின்னா தமிழில் மாரின்னு சொல்லலாம். மாரின்னா மழை இல்லையா. அடுத்து மெக்டலின்னா மேக துளி அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். மேகத்துல இருந்தால் மழை நீர் வரும் இல்லையா, அப்படி சொல்கிற மாதிரி இந்த வார்த்தை அமைஞ்சிருக்கு. அது தமிழ் கல்ச்சர்லையும் பார்த்தீங்கன்னா
ஈசனுடைய மனைவி யாருன்னு கேட்டீங்கன்னா மாரியம்மான்னு சொல்லிட்டு நம்ம இதே தான் வந்து அங்கேயும் சொல்லப்படுது. அடுத்த வார்த்தை அப்ரஹாம். இந்த வார்த்தையை நம்ம பிரிச்சோம்னா அப்பா ரகுராம்னு பிரிக்கலாம். அதாவது ரகு வம்சத்துல இருந்து வந்த ராமன். அப்ரஹாமுடைய ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா ராமருடைய ஸ்டோரியை அப்படியே அங்க திருச்சி சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா ராமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி தான் இல்லையா, ஆனா அங்க அப்ரஹாமுக்கு 2 மனைவி சொல்லப்படுது. அப்ரஹாமுடைய முதல் மனைவி சாரா, 2வது மனைவி ஹேகர். இங்க சாரான்றது சரஸ்வதி நதியை குறிப்பிடுது. எப்படின்னா சரஸ்வதி சிவிலைசேஷனை ஃபாலோ பண்ண மக்களை வந்து இவர் ஆட்சி செஞ்ச மாதிரி சொல்லி முதல் மனைவி சாரான்ற மாதிரி, 2வது மனைவி ஹேகர். ஹேகர்ன்றது தமிழ் வார்த்தை எப்படி சொல்லலாம்னா ஏகபத்தினி விரதன்னு சொல்லலாம். அப்படி சொல்லி இவருக்கு ஒரே ஒரு மனைவி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த 2வது மனைவி குறிப்பிடுது. ராமருக்கு 2 பசங்க இருக்க மாதிரி அப்ரஹாமுக்கும் 2 பசங்க தான். அவங்களோட ஸ்டோரியும் கிட்டத்தட்ட சேமே தான், சேம் ஸ்டோரி தான். அடுத்த வார்த்தை பைபிள். பைபிள்ன்ற புக்கு வந்து கிறிஸ்டியனுடைய புனித நூலாக கூறப்படுது. கிறிஸ்டியன்னால நம்ம கிருஷ்ணான்னு சொல்லிட்டோம். ஸோ கிருஷ்ணாவுடைய புனித நூல்னு பார்த்தோன்னா பகவத்கீதை இல்லையா. பகவத்கீதையில் இருக்கிற எல்லா கருத்துக்களும் பைபிள்லேயும் இருக்குது. ஆக்சுவலாக கிருஷ்ணா எப்படி கிறிஸ்டியனா மாறிச்சோ அதே மாதிரி பைபிளாக மாறி இருக்கு. கடைசியாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தமிழ் கல்ச்சருக்கும் உலகத்தில் இருக்கிற பல கல்ச்சருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. இப்படி தமிழ் மூலமாக நம்ம சில விஷயங்களை வந்து அணுகும்போது புரியாத சில விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்க முடியும். பல புரியாத மர்மங்களும் அவிழ்க்க முடியும். நீ வேற நான் வேறன்னு சொல்லிட்டு போட்டி போடுற இந்த மனப்பாங்கம் வந்து கடைசியா முடியும். நம்ம எல்லாருமே ஒரே அண்ணன் தம்பி தான்ற அந்த மனப்பாங்கம் எல்லாருக்குமே வரும். இந்த வீடியோ பொறுமையாக இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.